ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்யாமினி யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்ம செம்ம சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சூப்பரான ரெசிபி கோயம்புத்தூர் ஸ்டைலு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பார்த்தோன்னே செஞ்சிடலான்னு நினைப்பீங்க, உடனே சாப்பிட்றலான்னு தோணும். அப்படி இருக்கும் அந்த குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து சின்ன கத்திரிக்காவே எடுத்துக்கணும். எங்கள் ஊரில் இருகூர் கத்திரிக்காய் சூப்பராக கிடைக்கும். அதனால அந்த கத்திரிக்காய் நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் நல்லெண்ணெயில் மட்டும்தான் இந்த செய்யணும் இந்த ரெசிபி. மற்ற எண்ணெயில் செய்யலாம், ஆனால் நல்லெண்ணெயில் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானோடனே கத்திரிக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அதிலே வெந்துடணும். முக்காடில் ஃபுல்லாகவே வெந்துடணும். அதுக்கப்புறம் காலைல நான் ஸ்ட்ராபெரி ஓட்ஸ் தான் சாப்பிட்டேன் பப்பாளி கூட. சூப்பராக இருக்குல்ல கலர்ஃபுல்லாக. பாருங்கள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கறது மட்டும்தான் பெரிய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சு விட்டுறலாம். பாருங்க நல்லா எல்லா கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த இதெல்லாம் நீங்கள் வெந்துரும்னு சீக்கிரம் வெந்துரும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்தீங்களா கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இடையில சூடாக சாதம் வைக்கணும் இல்லையா, அந்த வேலையும் செஞ்சிடலாம். இந்த குழம்பு செய்யல சாதம் வெந்துடும். பார்த்தீங்களா நல்லா வெந்துடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். பாருங்க இதை எடுத்து அந்த எண்ணெயிலேயே அது மீதி இருக்கும் பாருங்க, அந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டு வதக்கிடணும் திருப்பியும். எல்லா கத்திரிக்காயும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா கத்திரிக்காய் இப்போ தேவையான ரெட் சில்லி பவுட்ரு, மல்லித்தூள் இது கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். அப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம் 2 ஸ்பூன் மட்டும் தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, இல்லை குழம்பு மசாலா பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கடாயிலேயே வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம்லாம் போடாதீங்க. பூண்டு ஒரு 5, 6 பல்லு பூண்டு. பாருங்கள் 200 கிராம் வெங்காயமே நான் போட்டிருக்கிறேன். நல்லா வணக்கணும். வணக்கி அந்த கலரே சேஞ்ச் ஆகணும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். கண்ணாடி பருவத்தில் வரும். கண்ணாடி மாதிரி இப்படி மினுமினுக்கும். அந்த இடத்துல நல்லா வதக்கணும். பூண்டே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு துண்டு இஞ்சியும் கூட போட்டுக்கலாம். நான் இஞ்சி போடல. அப்புறம் மிளகு, ஜீரகம் போட்டிங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல் வரும். சூப்பராக இருந்துச்சு. அந்த நல்லெண்ணெய், மிளகு, ஜீரகம், பூண்டு, வெங்காயம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்னு. நீங்கள் பார்த்துட்டே உடனே செய்வீங்க பாருங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, புளி வந்து எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. புளி கண்டிப்பாக போடணும். இது நல்லா வணக்கிக்கணும். வணக்கி பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. இது வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல். எல்லா குழம்பு நிறைய குழம்பு இப்படி பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறேன். வணக்குனோனே எல்லா ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணாமல் இந்த பொடியெல்லாம் போட்டுறாதீங்க, கருகி போயிடும். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே எல்லா பொடியும் போட்டுருங்க. மல்லிப்பொடி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. எல்லா பொடியும் போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கி வச்சுருங்க, ஆறட்டும். பாருங்கள் எல்லா பொடியும் போட்டு வணக்கி ஒரு 5 நிமிஷமாவது அப்படியே இருக்கட்டும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் போடுறேன். நீங்களும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா கருகி போயிடும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுது. இதை எடுத்து அந்த பக்கம் வச்சு இப்போ தேங்காவையும் அதிலேயே போட்டுக்கோங்க. தேங்காவையும் நான் நிறைய துருவி வச்சுட்டேன், அதனால கம்மியாக நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். 2 ஸ்பூன் போதும். ரொம்ப தேங்காய் போடக்கூடாது. 2 ஸ்பூன் போட்டு வணக்கி எடுத்து அந்த பக்கம் தள்ளி வச்சுருங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் ஆட்டுக்கல்ல அரைச்சா செம சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கல் என்கிட்ட இல்லையே. ஆட்டுக்கல் ஒன்று வாங்கணும்னு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கல்சட்டியில் வந்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா நிறைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலையே எண்ணெய் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் லிமிட்டாக தான் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா எண்ணெயெல்லாம் எந்த எண்ணெயாக இருந்தாலும் லிமிட்டாக சேர்த்திக்கிறது தான் நல்லது. அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் கருவேப்பிலை, 2 மிளகா, வர மிளகா, கடுகு, வெந்தயத்தையும் போட்டு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச உடனே பாருங்க நல்லா பொரியுது. இதையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி விடணும். வணக்கி அதே மாதிரி அது வணங்கிடணும். பாருங்க எப்படி வணங்குதுன்னு. வணங்கினோன்னே
இது கூட நம்ம புளி தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த விழுத தான் இந்த எண்ணெயில போடணும். பாருங்க நான் நல்லா நைஸா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுத இதில போட்டு எண்ணெயில நல்லா வணக்கணும். இந்த வணக்கிறதுல கொஞ்சம் பச்சை தன்மை இருந்தா கூட இதில போயிரும். நல்லா வணக்கணும் எண்ணெயிலேயே போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கணும். நீங்க கொஞ்சம் இந்த மிக்ஸி கழுவின தண்ணிய ஊத்திக்கோங்க. உங்ககிட்ட ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா, அதில அரைச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கும். பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. தளபல தளபலன்னு கொதிக்குது பாருங்க. கலர்ஃபுல்லா. அப்புறம் நான் புளி தண்ணி ஊத்திட்டேன். புளி தண்ணி ஊத்துறத காமிக்கிறதுக்கு வீடியோ எடுக்கல நானு. புளி தண்ணி ஊத்தி கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். நல்லா கொதிக்குது. பாருங்க. புளி தண்ணி கொஞ்சம் உப்பு கடைசியில தான் போடணும். தேவையான உப்ப இந்த புளியெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் போடணும். அது வரைக்கும் உப்பே போடாதீங்க நீங்க. பாருங்க அதுக்குள்ள குக்கர் சவுண்ட் வந்துருச்சு. குழம்பாயிடுச்சு. 2மே ஆயிடுச்சு. இதுக்கு அப்பளம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். அது வச்சு சாப்பிடுங்க. வேற எதுவுமே தேவையில்ல. இதுலயே நெறைய காய்கறி போட்டு தான் கத்திரிக்காய் நெறைய போடுறனால, நம்மளுக்கு அப்பளம் மட்டும் போதும். சூப்பர் காம்பினேஷனாவும் இருக்கும் அப்பளம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனா நான் இன்னைக்கு அப்பளம் பொரிக்கல. வெள்ளரிக்காய் தான் வச்சு சாப்பிட்டேன். அப்பளம்லாம் பொரிக்கல. அப்பளம் வாங்கல. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. இது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் சாப்பிட வேண்டியது தான். வேற என்ன? பாருங்க. ஃபுல்லா சுட சுட சாதத்த எடுத்து அதில போட்டு நெய் விட்டு சாப்பிட்றேன். நான் டெய்லி கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்றனால நெய் விட்டு சாப்பிட்றேன். நீங்க ஒண்ணுமே இல்லாம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதிலேயே நெறைய எண்ணெய் ஊத்திருக்கிறேன் நானு. அதனால அப்படியே போட்டு நாக்குல எச்சி ஊறுதா பாருங்க குண்டு குண்டு கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. சூப்பரா இருக்குது. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.